வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி February 14 எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, புல்வாமா அட்டாக். அந்த விபத்தில் உயிரிழந்த எல்லா சோல்ஜர்ஸ், நம்ம நாட்டோட ஹீரோஸ்களுக்கு சைலன்ஸ். இன்னும் மறக்கல அவங்க எல்லாரும். They are the real heroes of our nation. இன்னைக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு ஸ்பெஷல் என்னது? லவ், காதல் பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். கூடவே அதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியும் இருக்குது. என்னங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு காதல்ங்கிறது ஒரு டிஃபைனே கொடுக்க முடியாத ஒரு டேர்ம் தான். இந்த ஒன்லி த அன்டிஃபைன்ட் டேர்ம்ஸ் வில் டிஃபைன் அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த காதல், இந்த லவ்வாக இருக்கட்டும், இந்த லைஃபாக இருக்கட்டும், எமோஷன்ஸ், சில இதுக்கெலாம் இருக்கும். அதுக்கு நம்மளால கரெக்டாக இதுதான் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் பண்ண முடியாத டேர்ம் தான். அந்த டிஃபைன் பண்ண முடியாத டேர்ம் தான் அடுத்து நம்ம வரப்போகிற லைஃபையே அது டிஃபைன் பண்ணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே நம்புவேன். ஸோ காதல்ங்கிறது எது மேனாலும் வரலாம், யார் மேனாலும் வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க காதலுங்கிறது சோல்ஸ், ஒன்லி த சோல்மேட்ஸு, ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ காதல் எது மேனாலும் வரலான்னா அந்த LGBTQ கம்யூனிட்டி, அப்போ அவங்களுக்கும் எது மேனாலும் வரலாம்ல. ஏன்? ஓகே, காதல் எது மேலும் வரலாம். ஓகே, அது இப்போ அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டாலுமே எது மேலும் வரலாம். ஒன்லி த சேம் ஜெண்டர்ஸ் அவங்களுக்குள்ளே வந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த காதல் மூலியமாக நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது எங்கே இருந்து? பட் ஆக்சுவலி இதெல்லாம் உண்மையிலே நடக்கிறதானா? இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். இப்போ ரொம்ப நாளாகவே ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த கம்யூனிட்டி எங்களுக்கு லவ் பண்ணலாங்கிற ஒரு என்ன சொல்கிறது, இதை மட்டும் கொடுங்க, ரைட்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அது ஜட்ஜ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்த கோர்ட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்போ அதை கல்யாணம் வரைக்கும் எடுத்து போகிறதுக்கு லீகலைஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக போய்கிட்டு இருக்குன்னா, லவ்ங்கிறது அவங்க ஒரு இண்டிவிஜுவல், இவங்க ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் வச்சு இப்போ கல்யாணங்கிறது வரப்போ ஏகப்பட்ட சிஸ்டமே மொத்தமாக அங்கே மாறணும். ஏன்னா இப்போ 2 பொண்ணுங்கனே வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா, இப்போ அவங்க மட்டும் லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் அடாப்ட் அ சைல்டு. இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுன்னா தே போத் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் நேச்சர். ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி சில இதெல்லாம் வேறு வேறு எமோஷன்ஸ் தான் இருக்கும். தே வில் டேக் கேர் த சைல்டு. ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒரு பொண்ணு இல்லை, ரெண்டுமே ஒரு பையன்னா, இப்போ ரெண்டுமே பையனாக்குறப்ப த சைல்டு வில் நீட்ஸ் டு த அங்கே மேட்டர்னல் நீடு. ஒரு அம்மாட்டேருந்து கிடைக்கிற அந்த பாசமோ ஒரு இதில் அவங்க 2 பேர் ஒரு பையனை தான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி 2 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு அடாப்ட் பண்ணுறதா இருந்தாங்கன்னா, ஒரு அப்பாயிட்டு கிடைக்க வேண்டிய ஒரு தைரியமாக இருக்கட்டும், இல்லை பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அப்பாயிட்டு நமக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் அவங்ககிட்ட கிடைக்காது. ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்களால லீகலைஸ் பண்ணால் உடனே டக்குனு குழந்தை பத்துக்கு முன்னாடியும் அடாப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர் ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஆனால் அந்த சைல்டோட லைஃப் கொஸ்டின் மார்க்காக இருக்குன்னு சில பேர் அங்கே ஆர்கியூமெண்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இதை லீகலைஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டாலே முடியாது, இதெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்ல இஷ்யூ பண்ண வேண்டிய ஒரு லான்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் அதே தான் கோர்ட்டு சொல்லிருக்கு. இது ஒரு பேசிக் நீடு. இந்த இந்தியாவில் பிறந்த யார் வேணாலும் வாழலாம், அவங்களோட வாழ்வாதாரமே கேள்வி கேட்க முடியாதுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஆனால் இது எங்களால் எடுக்க முடியாது, கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு இல்லை, சாரி, பார்லிமெண்ட் போய் லா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்லிமெண்ட் இன்னும் இது பெண்டிங்லேயே வச்சுட்டு இருக்கு. என்னன்னு தெரியாமலே இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு இதாகவே வச்சுருக்கு. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இது இப்போதான் நடக்குதான்னு கேட்டால், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, எங்கனாலுமே இது ஒரு ஓப்பன் கல்ச்சராகவே அவங்க இதை பெருசாக ஒன்றும் ஆதிக்காத அளவுக்கு தான் அவங்களோட இதெல்லாம் இருக்கு. ஓகே பண்ணுறாங்களா, ஓகே பண்ணிட்டு போட்டோம், இல்லை நமக்கு பண்ணிட்டு போட்டோம், அவங்க இண்டிவிஜுவல்ஸ் அவங்க என்ன பண்ணட்டும்னு அந்த மாதிரி ரொம்ப லீவாக ஒரு
யாருமே அந்த ஒரு விஷயத்தை கேர் பண்ணுங்க. பட் ஆனால் இந்தியாங்கிறது அப்படி இல்லை. இந்தியா இஸ் வெல் நோன் கல்ச்சர்டு கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்தியாங்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு மிக டேபு டாப்பிக்காக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ எனக்கு இன்னும் தாண்டி இப்போ காதல் கல்யாணம் இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம இதிலே தெரிஞ்சிருன்னா காதலிக்கு எல்லாருமே கல்யாணம் முடிச்சு முடியாது. பட் ஆனால் இந்த கல்யாணம் ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ எப்படி வந்திருக்கும்? ஏன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் எல்லாம் பண்ணுறாங்க ஓகே. பட் ஆனால் அதுக்கும் முன்னாடி இப்போ வந்து இந்தியாங்கிறதுல ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி அந்த ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்னில் பண்ணிட்டு போட்டோம். பட் ஆனால் இந்தியா வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு கிடையாதுல்ல. இந்தியா வெல்னோன் கல்ச்சர் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க ஓகே. இப்போ இது வந்து இந்தியாவுக்கு முன்னாடியே இருந்திருக்கா? இந்தியாவில் இந்த மாதிரி ஆனால் சில மித்தாலஜிகளில் இந்தியா வந்து குறிப்பிட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு வாட்டி விஷ்ணு வந்து மோகினி அவதாரம்ல அவதரிச்சு அங்க இருக்க மக்களை காப்பாத்தி, ஆனா அந்த சிவனையே வந்து லவ் பண்ற மாதிரிலாம் சில கான்செப்ட் வந்து ஒரு இதிகாசம்ல இருக்கு. பட் இட்ஸ் ஆல் த மித்தாலஜி. கிரீக் மித்தாலஜிலயும் இருக்கு, ரோமன் மித்தாலஜிலயும் இருக்கு. எந்த மித்தாலஜி எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியா இருக்கட்டும், பைஜெண்டரா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து இருக்கு. எல்லா மித்தாலஜியுமே காலங்காலமாவே பின்பற்றி தான் வராங்க. ஓகே, இப்ப கல்யாணம் ஒரு கான்செப்ட் எப்படி வந்திருக்கும்? இது வந்து நேச்சர்லேயே வந்ததுதான் கல்யாணமா, இல்ல மனிதனா உருவாக்குனதான் கல்யாணமா? டவுட் வருதுல. இல்ல இன்னும் ஒரு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து காதல் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியல. காதல் இயற்கையிலே வருதா இல்லை எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியல. மேபி இயற்கையில் வந்தாலும் வரலாம், அதை பத்தி இல்லை. இப்ப கல்யாணங்கிறது வந்து இப்ப வந்து அந்த காலத்துல முன்னாடி ராஜா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 6 வருஷத்துல இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ல அங்கெல்லாம் போனா, இப்ப வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, இப்ப 2 பேருமே அந்த பொண்ணு ஆசைப்படும் போது ஒரு பையன் வந்து சொல்லுவான், ஓவர் பொசசிவ்ல வந்து நான் மட்டும் தாண்டா இவளை வந்து நான் தாண்டா உன்னையோட ரொம்ப லவ் பண்றேன், இவன் எனக்கு மட்டும் தாண்டா சொந்தம். அந்த மாதிரி ஓவர் பொசசிவ்ல இன்னொருத்தன் கேட்பான், நீ எப்படி வச்சு சொல்றேன்னு கேட்கிறப்ப சும்மா இப்ப நம்ம டென்ஷன் பண்ணா ஒரு தாலி கட்டுறதா இருக்கட்டும், அந்த கயிறுனா இந்த கழுத்துல இந்த கயிறு கட்டி இவ வந்து என் கூட தான், இவ வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல் ரிங்கா இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி உருவானதான் கல்யாணமா? அதாவது ஒரு பொசசிவால உருவான கான்செப்ட் தான் கல்யாணமா? இல்லைன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கும், அந்த கூட்டுக்குள்ள ஒரு அம்மா அப்பா 2 முட்டை, இந்த மாதிரி ஒரு நெஸ்டர்டு கல்ச்சர், அந்த ஒரு குருவியோட குடும்பத்தை பார்த்து இந்த மாதிரி நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குருவி பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரு கோயிலுக்குள்ள போனால் ஒரு சிங்கம் அதோட ஒய்ஃபு குழந்தைங்க அந்த சிம்பா அந்த மாதிரி அதை பார்த்து வந்த ஒரு அனிமல்ஸ் பார்த்து வந்தது தான், இல்லை ஒரு பேர்ட்ஸு அதை பார்த்து வந்தது தான் இங்கே கல்யாணம் ஒரு கான்செப்டா, இல்லை ஒரு பொசசிவால உருவானதான் கல்யாணம் ஒரு கான்செப்டா? ஏன்னா கல்யாணங்கிறது இயற்கையில வந்தது கிடையாது. ஏன்னா இயற்கையில எல்லாத்துக்குமே வந்து பசிதான். ஒரு தாகமா இருக்கட்டும், இல்ல சாப்பாடு இல்லாம ஒரு பசியா இருக்கட்டும், காம பசியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பசியில தான் வந்து இயற்கையில வந்தது. ஆனா இந்த கல்யாணங்கிறது இயற்கையில கிடையாது. அப்புறம் ஒருவேளை இப்படி வந்திருக்குமா, அந்த அனிமல்ஸ் தாண்டி வந்திருக்குமா, இல்லைன்னா ஒரு பொசசிவோட வந்திருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் என்னன்னு தெரியல. ஓகே, இப்ப கல்யாணங்கிறது இப்ப இருக்குன்னா, ஆனா இப்ப எந்த அனிமலுமே ஹோமோசெக்சுவலா இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களோடது காமபசிக்கு இன்னொரு அதர் ஜெண்டர் அனிமல்ஸ் தான் இருக்குல்ல போய் தீண்டுது. ஆனா எப்படி ஹியூமன்ஸ் மட்டும் இந்த மாதிரி நேச்சர் கொண்டு வந்தாங்க? இது எப்படி வந்தது? இது ரொம்ப குழப்புது எனக்கு. எப்படி வந்தது? காதல் எது வேணாலும் வரலாம், ஓகே, அந்த இதில் ஓகே. கல்யாணம், மேரேஜ், அந்த லீகலைசேஷன், அடாப்டிங் சைல்டு, இதெல்லாம் ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கான விஷயம்தான், ஓகே. பட் இதெல்லாம் எப்படி வந்தது? ஒருவேளை பரிணாம வளர்ச்சியோட உச்சகட்டமாயிருச்சா? இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலைஸ்டா வெஸ்டர்ன் நடக்குதுன்னு இங்கேயும் நடக்க ஆரம்பிக்குதா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன ஒரு கிளியரா தெரியுதுன்னா, இப்ப இல்லை, இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமாவே வந்து எல்லாருமே இதை பத்தி கிண்டல் பண்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சு.
எனக்கு இப்போதான் வந்து எல்லாரும் தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க இந்த படத்துல இருக்குல்ல, அவனா நீ அப்படிலாம் சொல்லும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். இது என்னது அவனா நீனா என்ன பேசுறான் ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி தான். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி பேச 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 இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு நான் ரொம்ப நாளாவே தெரிய வருது. இது வந்து அவங்களோட லைஃபாகவே இருக்கட்டும், அவர் லீகல் பண்ணுறதா இருக்கட்டும். பட் ஆனால் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணதுக்கு அவங்க லீகலைஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்க ரெண்டுத்துக்கு ஒன்றாக போகிறது இல்லை. இப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கை தான் இருக்குல்ல, அதுக்கு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். அப்போ இது லீகல் பண்ணிடலாமா இல்லை லீகல் பண்ண முடியாதா? பேசாமல் லீகல் பண்ணிட்டு சில கட்டுப்பாடு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, எல்லாம் நீ பண்ணலை, எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை இப்போ கூட ரேஷன்கெல்லாம் வரும்போது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000, குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2000 இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேர் பொண்ணாக இருந்தால் இல்லை யார் குடும்ப தலைவி யார் குடும்ப தலைவி இருப்பானுங்க, இல்லை 2 பேருக்குமே 1000 கொடுத்துருவாங்களா? இப்போ அதே 2 பசங்க ஒன்றா இருக்கும்போது யார் குடும்ப தலைவி? ஏன்னா 2 பேரும் ஆண்கள் தானே. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி மட்டும் லீகல் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகும் மட்டும் கரெக்டாக புரியுது. ஏன்னா இப்போ ரேஷன் கார்டாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டு, ஏடிஎம் எங்கே போனாலும் இது மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே தாக்கமாக இருக்க மட்டும் தெரியுது. ஏன்னா இப்போ அதுக்கடுத்து இப்போ அவங்க லவ் பண்ணுறாங்க, இப்போ ஒன்று சேர்ந்தப்ப இவங்களோட ஒய்ஃப்னு இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்கன்னு அந்த ஸ்பௌஸுங்கிற பேரை மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ லீகல் பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணலாம். ஆனால் மென்ஷன் பண்ணும்போது இட் வில் பிகம் அ ஹோல் இம்பேக்ட் இன் சொசைட்டி. பட் ஆனால் இப்போதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட மக்களை யாராவது பார்த்தீங்கன்னா யாரும் இவங்களை வந்து ஒதுக்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது மட்டும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இது இந்தியாவில் இப்போ மட்டும்தான் ஆரம்பித்ததும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிகாசமாக காலங்காலமாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் காமசூத்ரா புக்கில் கூட ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றின ஒரு சாப்டர் அந்த பேஜஸே காமசூத்ரா புக்கில் இருக்குது. இன்னும் இதை தெளிவாக நான் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ ஸ்டக் ஆகுது, என்னமோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியோ தோணுது. அடுத்த இருந்தால் நான் இதான் அடுத்த வீடியோ எனக்கு என்ன சொல்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் அவர்கிட்ட கேட்குற இந்த 2 கேள்வி என்னென்னா, இதை வந்து லீகல் பண்ணிடலாமா இல்லை லீகல் பண்ணக்கூடாதாங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இந்த கல்யாணமுறை கான்செப்ட் வந்து எப்படி வந்தது, ஒரு அனிமல்ஸ் பார்த்து வந்ததா இல்லை ஒரு பொசசிவால ஒரு மனிதனுக்கு ஒரு பொசசிவ்னஸ்னால வந்ததா இந்த கல்யாணமுறை கான்செப்டாங்கிறது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஏதாவது டாபிக் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தால் அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ, பாய்.